நம்ம சேனலில் ஒரு டெலிஷியஸ் சாகோ ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறோம். இது நல்லா சூப்பர் டேஸ்டான ரெசிபி. கெஸ்ட் எல்லாம் வந்தால் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. இஃப்தார் ரெசிப்பியாக கூட நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ஜூஸுக்கு தேவையான ஜெல்லி நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இப்போ 2 பாக்கெட் ஜெல்லி எடுத்திருக்கேன். அது பாயில் பண்ணுறதுக்கு 3 கப்பு வாட்டர் எடுத்து கொதிக்க வைக்க போகிறோம். சைனா கிராஸ் அவைலபிளாக இருந்தால் அதில் கூட நம்ம இந்த ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இப்போ அது யூஸ் பண்ணலை, ரெடிமேட் ஜெல்லி பேக்கெட் தான் யூஸ் பண்ணுறேன். இது பைனாப்பிள் ஃப்ளேவர். 2 பேக்கெட்டையும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எந்த கிரானியூல்ஸுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதோட நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதை 3 பவுலில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ நமக்கு 3 கலர்ஸ் கிடைக்கும். ஒன்று இது எல்லோ கலர், அப்புறம் ஒரு பவுலில் நம்ம கொஞ்சமாக ரெட் கலர் ஆட் பண்ணலாம். ஒன்றில் கொஞ்சமாக க்ரீன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கலர் மிக்ஸ் ஆனதும் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4 to 5 hours செட் ஆக வைக்கணும். நான் இப்போ 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து அது நல்லா காய்ச்சி 1/2 லிட்டர் ஆறது வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணி காய்ச்சி வச்சுருக்கேன். நார்மலாக இதில் எவாப்ரேட்டட் மில்க் தான் ஆட் பண்ணுவாங்க. அது இங்கே அவைலபிள் இல்லை. ஸோ நான் பாலை ரெடியூஸ் பண்ணி காய்ச்சி வச்சுருக்கேன். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் ஜவ்வரிசி, சாகோ, டாப்பியோகா பால்ஸ் அப்படி எல்லாமே சொல்லுவாங்க. இது 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes நல்லா ஊற வைக்கணும். ஒரு 30 minutes நல்லா சோக் ஆனதும் இதை அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இது நல்லா வேகணும். அதாவது நல்ல கிளாஸ் மாதிரி கண்ணாடி கலரில் இது வரணும். அப்போ தான் அந்த ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இது நல்லா குக் ஆகிறதுக்கு 10 to 15 minutes ஆகும். இப்போ இது ஆல்மோஸ்ட்டு குக் ஆகிடுச்சு. நமக்கு வாட்டர் தேவைப்பட்டால் ரொம்ப திக் ஆகிட்டுன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணணும். இப்போ இது குக் ஆகிடுச்சு. நம்ம ஒரு ஸ்ட்ரைனரில் மாற்றிடலாம். தண்ணியை வடிகட்டிட்டு ப்ளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ அது ஒத்தையாக இருக்கும். இப்போ ஜவ்வரிசி ரெடி ஆகிட்டு இதையும் அதை மாதிரி எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி வச்சுருக்க ஜெல்லி, மில்க் மிக்ஸு எல்லாமே எடுத்து நம்ம ஜூஸை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஜெல்லி நல்லா செட் ஆகிருக்கு. இதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ 3 ஃப்ளேவர் ஜெல்லியையுமே நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ரெடியூஸ்டு மில்க் ஆட் பண்ணிடலாம். இது 1/2 லிட்டர். 1 லிட்டர் 1/2 லிட்டர் ரெடியூஸ் பண்ண மில்க்கு. இப்போ சாகோ ஆட் பண்ணிடலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க மேங்கோ பீசஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதில் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் நம்ம விருப்பத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 கப்பு கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நான் இதில் ஹோம்மேட் கண்டென்ஸ்ட் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு 1/2 கப்பு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நட்ஸு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவைலபிள் நட்ஸ் எது இருந்தாலுமே ஆட் பண்ணலாம். இதில் 2 drops ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு கலருக்காக தான். கலரும் ஃப்ளேவரும் சேஞ்ச் ஆகும், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாக சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம டெலிஷியஸ் சாகோ ட்ரிங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் உங்கள் சஜஷன்ஸை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.